ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நெக் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போடக்கூடிய நீடில் வந்து நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து சைடு ஸ்டிச் போடணும். பீட்ஸ் வந்து அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ நெக்கை சுற்றிலும் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டு நாட் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு இந்த மாதிரி திரும்ப வெளிப்பக்கம் எடுக்கணும். திரும்ப நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த லூப்பில் நீடில் வந்து வெளியில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம உள்பக்கமும் நாட் போட்டுக்கலாம், வெளிப்பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ நீடில் வந்து உள்பக்கம் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம 2M பீட்ஸ் இதிலேருந்து எடுத்து இங்கே நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாமே போடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்போவுமே சைடு ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக வந்து ஸ்டோன் போடுற மாதிரி போடணும். ஸ்டோன் வர்றது மாதிரி ஒரு பீட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டோன் வந்து பீட்ஸ் ஒட்டிலுமே போடலாம். நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அந்த லைனில் லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டு இந்த ஸ்டோனுக்கு இடையிலே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ்க்கு பதிலாக ஜர்தோசி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு தள்ளி இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போடுறது இதிலேருந்து இது 2.25 இன்ச்சு தள்ளி போடணும். இப்போ நம்ம சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அது நடுவில் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து 11 பீட்ஸ் போடலாம். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸு, ஆன்டிக் பீட்ஸு எல்லாமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு நாட் போதும். இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு இந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலே வைக்கணும்.
திரும்பவும் நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம அது பக்கத்துலேயே எடுக்கணும் நீடில். பாருங்கள், ஒரு சுற்று சுற்றிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்காகாமல் நீட்டாக வரும். பொறுமையாக போட்டிங்கன்னா நீட்டாக எல்லாம் அழகாக வரும். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. த்ரெட்டு வந்து 6+6 போடுறோம் இல்லையா, அது நீடில் வந்து அந்த த்ரெட் போடக்கூடிய பகுதி வந்து காது பெருசாக இருக்கணும். அந்த ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி சுற்றுறப்போ கொஞ்சம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அப்போ தான் வந்து நீடில் வந்து உள்பக்கம் இறங்கும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இங்கே நான் சுகர் பீட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே என்ன போட்டிருக்கோமோ நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே லைன் வந்து திரும்பவும் 2 லைன் வந்து நம்ம அங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டேன். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச்சும் போட்டாச்சு. இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதிலேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 சுகர் பீட்ஸு, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். 3 சுகர் பீட்ஸு, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் 1 போட்டுட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். திரும்பவும் நான் வந்து ஆன்டிக் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒட்டில் நீடில் எடுத்துட்டு இந்த பீட்ஸ்க்குள்ளே வந்து நீடில் வர்ற மாதிரி எடுக்கணும். பாருங்கள், பீட்ஸ்க்குள்ளே நீடில் வருது. இந்த மாதிரி எடுத்துட்டு திரும்பவும் 3 சுகர் பீட்ஸ், நம்ம இங்கே ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போடாமல் இந்த மெத்தடில் கூட போடலாம். நீங்கள் சுகர் பீட் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணாமல் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். எல்லாமே இது எல்லாமே போட்டுட்டு இப்போ இதை பீட்ஸை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். இப்போ இதில் 5 சுகர் பீட்ஸு, ஒரு சீக்வென்ஸ்,
திரும்ப ஒரு சைட் போட்டோம் இல்லையா, அப்புறம் இந்த சைட் போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம 5 சுகர் பீட்ஸு ஒரு சீக்வென்ஸ். திரும்ப இந்த பீட்ஸ் ஒட்டியில் எடுக்கணும். திரும்பவும் நம்ம 5 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதே லைனில் வரணும், ஒரே லைனில் வர்ற மாதிரி போடணும். ஒரே வரிசையில் வர்றது மாதிரி போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். எல்லாம் ஒரே லைனாக வர்றது மாதிரி போடணும். இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.